ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சூப்பரான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நான் பருப்பு கஞ்சி ரசம் வைக்க போகிறேன். அதுக்கு 1.5 கப் பாசிப்பருப்பு எடுத்து 4 பூண்டு 5-6 சின்ன வெங்காயம் போட்டு வேக வச்சுக்கிறேன். மண்சட்டியில் வேக வச்சுக்கோங்க. இப்போ ரசம் வைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகா போட்டு நல்லா குறகுறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. 5-6 பல்லு பூண்டையும் குறகுறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிறுதானியம் தான் எடுத்திருக்கேன். கம்பு வச்சு நான் பொங்கல் செய்ய போகிறேன். 1 கப் கம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/4 கப் இப்போ பாசிப்பருப்பு போட்டுட்டு 5 டம்ளர் தண்ணி வச்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதில் கொஞ்சோண்டு எடுத்து ரசத்துக்கும் போட்டுக்கலாம். நல்லா இந்த பருப்பு கடைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ ரசத்துக்கு ஒரு தக்காளி போட்டு எலுமிச்சங்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சிட்டு அதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க ரசத்துக்கு. இப்போ பருப்பு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் சட்டி வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கறிவிடவும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து அதில் கொட்டிக்கலாம். மறுபடியும் ரசத்துக்கு அப்படியே தாளித்து ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ பருப்புக்கு தேங்காயும் திருவி போட்டுக்கிறேன். பொங்கலுக்கும் தாளித்து ஊற்றிக்கலாம். சூப்பரான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி